அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவ்ஸ் பிரெய்னி வேவ்ஸ். இன்றைக்கி நம்ம எபிசோடில் கிரிட்டிக்கல் திங்கிங் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா யூஸ்வலாக யோசிக்கிறத விட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங்க்கு போகிறது தான் கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை இன்னோவேட்டிவ் திங்கிங்னு சொல்லலாம், இல்லை க்ரியேட்டிவ் திங்கிங்னு சொல்லலாம், இல்லை அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னு சொல்லலாம். எப்படி வேணால் இதை கூப்பிடலாம். இந்த க்ரியேட்டிவ் திங்கிங், இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது நம்ம அடுத்த லெவலில் யோசிக்கும்போது அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸு, எவிடன்சஸ், இல்லை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இல்லை ப்ரீசிடென்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது இருக்கா, கேஸ் ஸ்டடீஸ், இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணி, இன்டர்ப்ரெட் பண்ணி, எவாலுவேட் பண்ணி, நம்ம அதை பேஸ் பண்ணி ஒரு டிசிஷனை எடுக்கணும். அதை இந்த டிசிஷன் மேக்கிங்க்கு முன்னாடி உள்ள ப்ராசஸ் தான் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது. இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒன்று புக்ஸ் எதுலையாவது நம்ம இது பண்ணலாம், படிச்சுக்கலாம், இல்லை ஒரு 4 பேரோட டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்டேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலாம், இல்லை ஒரு கூகுள் சர்ச் பண்ணலாம். அதனால் ஒரு மீட்டிங்ஸ் நடத்தலாம். அந்த மீட்டிங்ஸில் நீங்கள் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் ஸ்கில்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அது மூலமாக நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன், எப்போவுமே நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவ் லிசனராக இருக்கணும். நிறைய பேஷன்ஸ் வேணும். ஒருத்தவங்க பேசும்போது நீங்கள் திருப்பி குறுக்க பேசிகிட்டு இருக்கும்போது, இன்டர்ப்ரெட் பண்ணும்போது அவங்களும் அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. நம்மளும் என்ன பாயிண்டில் போகிறோன்றது தெரியாது. அவங்க முடித்த உடனே நீங்கள் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க முன்னாடி போடுங்க. எப்போவுமே லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போட தான் உங்களுக்கு அதுக்குண்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் அப்புறமா அந்த அனலிசிஸ் பண்ணுறது, இன்டர்ப்ரெட் பண்ணுறதுன்ற அந்த ஸ்டெப்ஸ்க்குள்ளே போக முடியும். இப்போ இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு வில்லேஜில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த வில்லேஜில் ஒரு டைமில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கு பஸ்ஸஸ் ரொம்ப கிடையாது, ஏதோ 1 or 2 பஸ்ஸஸ் தான் போகுது. இப்போ நீங்கள் அந்த வில்லேஜுக்கு போகணுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சாதாரணமாக யோசிக்கிறது என்ன, நாளைக்கு இந்த டைமில் இந்த பஸ் வரும், நம்ம அதை பிடிச்சி போயிடலான்றது சாதாரணமாக. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங் அப்படின்னா, அந்த பஸ்ஸில் அடிக்கடி போயிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ, அவங்கள்ட்ட அந்த பஸ்ஸை பற்றி கேளுங்க. அது ஆன் டைம் வருமா, ஆன் டைம் போய் ரீச் ஆகுமா, எவ்வளோ நேரம் ஆகும் என்னன்றது அது ஒரு இதுலேயும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், அவங்களையும் கேட்டுக்கலாம். அந்த வில்லேஜ்லேயே இருப்பாங்க பாருங்கள், அவங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அது பஸ்ஸு ஒரு டைம் சொல்லுவாங்க, ஒரு டைம் ஆகும், ஒரு நாளும் அந்த பஸ் அந்த டைமுக்கு வந்தது இல்லைம்பாங்க. அப்போது நீங்கள் அங்கே யோசிக்கணும், அடுத்தது என்ன பண்ணலாம். பை கார் போகலாமா, கார் போனால் ரோட் டிராஃபிக் எப்படி இருக்கும், ரோட்ஸ் எப்படி இருக்கும், காஸ்ட் எவ்வளோ ஆகும், இதில் போனால் நம்ம ஆன் டைம் போயிட முடியுமா, அப்போ எத்தனை மணிக்கு கிளம்பணும், என்ன நடுவில் ஏதோ ஒரு இது வந்துடுது, நம்மளுக்கு ஒரு கார் பஞ்சர் அது இதுன்னா அதுக்கெல்லாமும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா டைமை கொடுத்துக்கிட்டு ஆன் டைம் போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அப்படியும் இல்லையா, இன்னும் அடுத்த லெவல் போய் வேறு யாராவது அந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கேருந்து போகிறவங்க இருக்காங்களா, அந்த காரில் இடம் இருக்கா, அவங்களுக்கு அது ஓகேவா நம்ம வர்றது, அதை கேட்டுக்கிட்டு அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணி போகிறது, அந்த மாதிரியும் யோசிக்கலாம். எதுவுமே யோசிக்காமல் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அது நாளைக்கு ஆன் டைமில் போகாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் பணமும் செலவு பண்ணி டைமு, அவங்களும் ஐயோ இங்கே இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வரலையேம்பாங்க. உங்களுக்கும் மனசுக்குள்ளே அது ஒரு நெருடலாக இருக்கும், என்னடா நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியலையே. அதனால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய யோசிக்கும்போது, கிரிட்டிக்கல் திங்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய அதை பற்றின ஒரு இது தெரியும். கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது நாட் ஒன்லி இன் அவர் பர்சனல் லைஃப், அஃபிஷியல் லைஃப்லேயும் இது இட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். என்னென்னா இது இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கில், அதாவது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைஃப் ஸ்கில் ஆஃப் த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஃபீஸ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு நீங்கள் யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னும்போது த மேனேஜ்மெண்ட் வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு காஸ்ட் அண்ட் டைம் மிச்சமாகுது, அவங்களோட பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகுது. நீங்கள் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி நிறைய டிசிஷன்ஸ், நிறைய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது, ஏன்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வெறுமனே கிரிட்டிக்கல் திங்கிங் கிடையாது. இது பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்விங்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டிசிஷன் மேக்கிங்க்கு, க்ரியேட்டிவ் திங்கிங்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதனால் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றத வந்து நம்ம ஒரு லைஃப்பில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங்க்கு போய் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே பர்சனல் லைஃப், அஃபிஷியல் லைஃப் எல்லாமே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.